நிறைய வேலை இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்னு சொல்லிட்டாங்க. பேசாம மயிலு ஸ்கூல்லயே வேலை பாத்துக்கலாம்ப்பா. வீட்டுக்கு நேரத்துக்கு வந்துருவா, எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கடா அந்த பிள்ளை கேடுச்சு? அந்த வேலைதான் அந்த பிள்ளைக்கு பிடிக்கலடா. ஏப்பா மயில, இந்த வேலை கொடுக்குறவங்க ஏன் தான் இருக்காங்கன்னே தெரியல. முதல்ல வேலை சேர்றப்ப வேலை நேரம் முடிச்சான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எச்சா வேலை வாங்குறதெல்லாம் எந்த விதத்துல நாய? அப்படி பார்த்தா கடையை முன்ன பிறகும் செந்திலுக்கு வேலை சொல்லி அனுப்பலையா? அந்த மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்க. பேசுறா வருது. அப்படியே மலையை தூக்கி சமத்துக்கு வர மாதிரி வேலைக்கு போய் பார்த்தானு அதை கூட மயம் பண்ண மாட்டானோ? இங்க பாரு கோமதி, அவன் ஒண்ணு அடுத்தவங்களுக்கு வேலை வாக்கல. நம்ம கடை நம்ம வீட்டுக்கு தானே வேலை வாக்குறேன். நான் வேணா குடோனுக்கு போட்டுமாப்பா? இல்லடா விடு, செந்திலே பாத்துக்கேன். எப்பா மயில, இந்த வேலை அதிகமா இருக்கிறத தாண்டி எப்படி வேலையில எதுவும் பிரச்சனை எதுவும் கிடையாதுல்ல? அத நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? ஓனத்தப்ப கேட்டுக்கிறீங்க. இல்ல மாமா, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க வேலையில நல்லா சிறப்பா இருக்கு. பாருப்பா, நான் கடை திறந்து ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. ஆனா இப்ப நடந்த விஷயம் எனக்கு இப்ப வரைக்கும் நான் குறைஞ்ச வச்ச மாமா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை வைப்பேன் பாத்துக்க. நீ நினைப்பா மீதி 4 மணி நேரம் மாமா தூங்கி இருப்பாரு. கிடையவே கிடையாது. அப்ப கூட நாளைக்கு காலையில என்ன வேலை இருக்கு, என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கே உட்காந்துருப்பேன். தூங்கவே மாட்டீங்களா மாமா? எப்பயாவது என்ன அறியாம நான் தூங்கினா தேப்ப உண்டு. ஆனா அந்த பாருப்பா, அந்த மாதிரி ராத்திரி பாலன்னு பாக்காம மாமா உழைக்க போச்சு அந்த நிலைமையில் இருக்கான். எடுப்பா, என்னைய மாதிரி நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற. பாருப்பா, கண்டிப்பா உன்னோட உழைப்புக்கான பலன் உறுதியா